எஸ்டிஐ இந்த இன்ட்ரோவை ரொம்பவே கவனமா பாருங்க. இதுல சொல்லப்படுற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு, எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கு. பிகாஸ் இது எல்லாமே இந்த கேஸோடைய கடைசியில கனெக்ட் ஆகும். அப்பதான் உங்களுக்கு எல்லாமே கிளியரா புரியும். அது 2025 கும்மிடி பூண்டி தன்கிட்ட முழுசா இருந்த 31 நாட்களை பாதிக்கும் மேல பறி கொடுத்துட்டு தன்னுடைய கடைசி நாட்களை கவலையோட எண்ணிட்டு இருந்துச்சு. வருஷத்துல 7வது மாசமான ஜூலை மாசம். அந்த ஜூலை மாசத்துடைய கடைசி நாட்கள் ஒவ்வொன்னா முடிய முடிய கவலையும் அதிகமாக ஆரம்பிக்குது. கவலை அந்த ஜூலை மாசத்துக்கு இல்ல, கும்மிடி பூண்டியில வாழ்ந்துட்டு இருக்கிற கணேசமூர்த்தி அப்படிங்கிற நபருக்கு தான். ஏன்னா கடந்த 2 நாட்களா அவர் தொடர்ச்சியா ஒரு நம்பருக்கு கால் பண்ணி பார்த்துட்டே இருந்தாரு. ஆனா அவர் ட்ரை பண்ண அந்த நம்பர் தொடர்ந்து ஸ்விட்ச் ஆஃப் அப்படின்னே வந்ததால அவருடைய கவலை அதிகமாக ஆரம்பிக்குது. இப்ப என்ன பண்றது அப்படின்னு தெரியாம தவிச்சவரு சென்னையில் இருக்கிற துரைராஜ் மற்றும் தேவசகாயம் இந்த 2 பேர்த்துக்குமே கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. கால் பண்ணது 2 பேருக்கு அப்படின்னாலுமே அவங்க கிட்ட அவர் சொன்ன விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். என்னால நினைச்ச நேரத்துக்கெல்லாம் உங்களை மாதிரி வெளியே வர முடியாது, இஷ்டத்துக்கு வெளியே சுத்த முடியாது. அதனால நான் சொல்ற அட்ரஸ்ல போய் அந்த நபர் இருக்காங்களா, அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே அவங்களும் ஓகே நாங்க போய் என்ன ஆச்சு அப்படின்னு பாக்குறோம், நீங்க கவலைப்படாம இருங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் அவங்க 2 பேருமே அவர் சொன்ன அந்த அட்ரஸில் இருக்கிற வீட்டுக்கு போய் பார்க்கும் பொழுது அந்த வீடு பூட்டி இருந்திருக்கு. அக்கம் பக்கத்துல விசாரிக்கும் போதுமே அவங்க எங்க போனாங்க அப்படிங்கிற விஷயம் தெரியல. சோ இது கணேசமூர்த்தியுடைய கவலைய இன்னுமே இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிக்குது. இப்ப இவர் எப்படி ஒரு போன் நம்பருக்கு ட்ரை பண்ணி அது ஸ்விட்ச் ஆஃப் அப்படின்னு வந்ததால டென்ஷனா இருந்தாரோ, அதே மாதிரியான ஒரு டென்ஷன்ல அதே சிச்சுவேஷன்ல தான் சென்னை கொளத்தூர் பகுதியை சேர்ந்த போலீஸ் ஆபீசர்ஸும் இருந்தாங்க. கணேசமூர்த்தி அவரால் நேர்ல போய் தேட முடியாத ஒரு சிச்சுவேஷன் அப்படிங்கறதால வேற ஒரு 2 பேரை போய் நேர்ல பார்க்க சொல்லி அனுப்புனாரு. பட் போலீஸ்க்கெல்லாம் அந்த கவலை கிடையாது இல்லையா. சோ டெக்னாலஜியை யூஸ் பண்ணி அந்த மொபைல் நம்பரை ட்ரேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த முயற்சியில வெற்றியும் அடைகிறாங்க. எஸ், அந்த மொபைல் நம்பரை ட்ராக் பண்ண போலீஸ்க்கு அது எங்க ஆக்டிவா இருக்கு அப்படிங்கிற விஷயம் உடனடியா தெரிய வருது. அப்படி போலீஸ் ட்ரேஸ் பண்ண மொபைல் நம்பர் சென்னையில் இருந்து கிட்டத்தட்ட 1500 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற கான்பூர் அப்படிங்கிற சிட்டியில ஆக்டிவா இருந்துச்சு. டிஸ்டன்ஸ் மேட்டர்ல தான், ஆனா ஸ்டேட் வேற இல்லையா. அந்த ஸ்டேட்டான யூபி போலீஸ் கிட்ட பெர்மிஷன் இல்லாம யாரையும் அவ்வளவு சீக்கிரமா போய் அரெஸ்ட் எல்லாம் பண்ணிட முடியாது. சோ இப்ப கொளத்தூர் போலீஸ் தேடிட்டு இருந்த நபர் யூபியில தான் இருக்காரு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா அந்த நபரை பிடிக்கிறதுக்காக ஒரு தனிப்படை அமைச்சு கான்பூருக்கு அனுப்புறாங்க. அந்த தனிப்படையும் அங்க போய் லோக்கல் போலீஸ் ஹெல்ப்போட கான்பூர்ல பதுங்கி இருந்த அந்த நபரை அரெஸ்ட் பண்ணி சென்னைக்கு கொண்டு வந்து விசாரணையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, நம்ம முன்னாடி பார்த்த கும்மிடி பூண்டியில் இருந்த கணேசமூர்த்தியும் தங்களுடைய விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வராங்க. இப்ப இதுவரைக்கும் நான் சொன்ன தகவல்களை கேட்கும் போதே உங்களுடைய மனசுல பல கேள்விகள் வருது இல்லையா. ஃபர்ஸ்ட், யார் இந்த கணேசமூர்த்தி, அவர் யாரை தேடிட்டு இருந்தாரு, அவர் தேடிட்டு இருந்த நபருக்கும் அவருக்கும் என்ன உறவு, அதுக்கப்புறமா போலீஸ் தேடிட்டு இருந்த நபரும் கணேசமூர்த்தி தேடிட்டு இருந்த நபரும் ஒரே ஆளா, இப்படி பல கேள்விகள் உங்களுக்கு தோணுது இல்லையா. இந்த கேள்விகளுக்கான பதில்களையும் சமீபத்துல சென்னை கொளத்தூர் பகுதியை அதிர வச்ச கிரைம் ஸ்பாட்டை நேர்ல பார்த்தவங்களை அடுத்த சில நாட்களுக்கு ஒழுங்கா சாப்பிட முடியாம பண்ணுன ஒரு கொடூரமான கேஸ பத்தியும், கான்பூர்ல போய் போலீஸ் ஒரு நபரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க இல்லையா, அந்த நபர் சொன்ன விஷயங்கள் போலீஸ அதிர வச்சது அப்படின்னா, இந்த கணேசமூர்த்தி சொன்ன விஷயங்கள் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்த அந்த கான்பூர் நபரையே அதிர வச்சது. சோ அப்படி அவங்க 2 பேரும் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன அப்படிங்கறதையும் தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். எஸ்டிஐ நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கிற பல கிரைம்ஸ்க்கு ஒரே ஒரு காரணம் எமோஷனை கண்ட்ரோல் பண்ணாம அவசரத்துல ஒரு முடிவு எடுக்கிறது தான். ஸோ நம்மளுடைய லைஃப்ல எப்பவுமே லாங் டேர்மா யோசிக்கணும். இந்த ரூல் நம்மளுடைய பணத்தை க்ரோ பண்றதுக்கும் பொருந்தும். பொறுமை இல்லாததால நிறைய பேர் ஸ்கேம்ஸ்ல மாட்டி பணத்தை இழக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் நான் எப்பவுமே சொல்றது, சேஃபா ரியலபிளான ஆப்ஷன்ஸ்ல மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணணும். அந்த மாதிரி உங்களுக்கான ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ வந்திருக்கு. இப்போ உங்களுடைய பணம் கேபிட்டல் கேரண்டி, அதாவது நீங்க இன்வெஸ்ட் பண்ண
ரூபாய் கூட உங்களுக்கு லாஸ் ஆகாது. மார்க்கெட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிச்சு அப்படின்னா அந்த growthக்கு ஏத்த மாதிரி ரிட்டர்ன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு கொடுக்கிறது கனரா HSBC லைஃப். அதுவும் அவங்க இப்ப புதுசா லான்ச் பண்ணியிருக்கிற நிஃப்டி 500 மல்டி ஃபேக்டர் 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் NFO மூலமா. ஆனா STI இந்த NFOல இன்வெஸ்ட் பண்றதுக்கான கடைசி நாள் அக்டோபர் 13 தான். சோ இத பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்றதுக்கு அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் டாப் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன். இந்த NFOல நீங்க எவ்வளவு வேணாலுமே இன்வெஸ்ட் பண்ணலாம். இதோட NAV 10 ரூபீஸ் தான். இந்த NFOக்கு அடிப்படையான இண்டெக்ஸ் ஸ்டார்டிங்ல இருந்து 21.1% கடந்த 5 வருஷத்துல 29.8% CAGR ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. இது நம்ம பேங்க் ரிட்டர்ன்ஸை விட ரொம்பவே அதிகம். கூடவே நீங்க கட்டுற மந்த்லி பிரீமியம்க்கு 120 மடங்கு உங்களுக்கு லைஃப் கவர் கிடைக்கும். வருஷத்துக்கு அப் டு 2.5 lakhs வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணா அதோட ப்ராஃபிட்ஸ் டாக்ஸ் ஃப்ரீ. NRIs மாசம் 18,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா 2 கோடி வரைக்குமே ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க, அக்டோபர் 13 தான் லாஸ்ட் டேட். இன்னும் 3 நாள் தான் இருக்கு. டிஸ்கிரிப்ஷன் டாப் கமெண்ட்ல லிங்க் கொடுத்திருக்கேன், அதை கிளிக் பண்ணுங்க. இல்ல அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த QR கோட ஸ்கேன் பண்ணுங்க. உங்களுக்கு தமிழ் கஸ்டமர் கேர் சப்போர்ட் கூட இருக்கு. வேணும் அப்படின்னா ஏஜென்ட் உங்களுடைய வீட்டுக்கே வந்து கூட அசிஸ்ட் பண்ணுவாங்க. அது சரியா ஜூலை 21, 2025 சென்னை கொளத்தூர் தனம்மாள் நகர் அப்படிங்கிற தெருவில் வாழ்ந்துட்டு இருக்கிற முனுசாமி அப்படிங்கிற நபர் கொளத்தூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ரொம்பவே பதட்டத்தோட ஒரு போன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படி போன் பண்ணவரு அவர் வாடகைக்கு தங்கி இருக்கிற வீட்டுடைய மாடியில் இருந்து ஏதோ சகிச்சுக்க முடியாத அளவுக்கு ஸ்மெல் வருது சார். மாடியில் இருக்கிற வீடு வேற 2-3 நாட்களா பூட்டி இருக்கு. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு, நீங்க கொஞ்சம் வந்து என்னன்னு பாருங்க சார் அப்படின்னு ரொம்பவே பதட்டமா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்படி அவரு சொன்ன விதத்துல இருந்தும் அவருடைய குரல்ல இருந்த பதட்டத்தை வச்சும் ஏதோ நடக்க கூடாதது நடந்துருச்சு அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்ட போலீஸும் உடனடியா புறப்பட்டு அந்த வீட்டுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஸ்பாட்டுக்கு போன போலீஸ் அந்த வீட்டுடைய மாடிக்கு போய் அந்த வீட்டுடைய பூட்டை உடைச்சு கதவை திறக்கிறாங்க. அப்படி கதவை திறந்த உடனே அந்த ஸ்மெல் ரொம்பவே ஹெவியா வர ஆரம்பிக்குது. அதை ஏற்கனவே எதிர்பார்த்து முன்னேற்பாடோட அவங்க மூக்க பொத்தி இருந்ததால அந்த ஸ்மெல் அவங்கள பெருசா டிஸ்டர்ப் எல்லாம் பண்ணல. ஆனா அவங்க கண்ணால பார்த்த காட்சி அவங்கள ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணுச்சு. அவங்களுக்கு ஒரு விவரிக்க முடியாத அருவருப்பான ஃபீலை அது கொடுக்க ஆரம்பிச்சது. பிகாஸ் அந்த வீட்டை திறந்த உடனே அவங்கள வெல்கம் பண்ணது அலங்கோலமான முறையில இறந்து கிடந்த ஒரு பெண்ணுடைய உடலும் அந்த பெண்ணுடைய வயிற்றுக்குள்ளிருந்து வெளியே வந்து கிடந்த குடலும் தான். அது மட்டும் இல்ல, அந்த பெண்ணுடைய உடல் எல்லாமே அழுகி போய் பார்க்கறதுக்கே ரொம்பவே அருவருப்பா ரொம்பவே பெருசா ஊதி போயிருந்துச்சு. அந்த உடலுக்கு பக்கத்திலேயே சில காலி மது பாட்டில்கள் இருக்கிறதையும் போலீஸ் கவனிக்கிறாங்க. இதுக்கப்புறமா அந்த ஹவுஸ் ஓனரையும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அந்த வீட்டுல தங்கியிருந்த பெண்ணுடைய பேரு சரஸ்வதி அப்படின்னும் விருதாச்சலம் அப்படிங்கிற ஊர்ல இருந்து வந்து இங்க வீடு எடுத்து தங்கி ஒரு டெய்லரிங் ஷாப்புக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற தகவலும் கிடைக்க ஆரம்பிக்குது. அதே நேரத்துல கிரைம் சீன்ல கொடூரமான முறையில இறந்து கிடந்த அந்த சரஸ்வதியுடைய கழுத்துல கையில கால்கள்ல அப்படின்னு எதுவுமே நகைகளே இல்ல அப்படிங்கறதையும் மேலும் அவங்களுடைய ஸ்கூட்டியும் காணோம் அப்படிங்கறதையும் வச்சு இது திருடுற முயற்சியில நடந்த ஒரு கொலையா இருக்குமோ அப்படின்னு யோசிச்ச போலீஸ் அதுவும் சரஸ்வதிக்கு தெரிஞ்ச எவனோ தான் இந்த வேலையை செஞ்சிருக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கும் வராங்க. அஃப்கோர்ஸ் அவங்களுடைய அசம்ஷன் ஒரு விதத்துல சரிதான். பிகாஸ் அவங்கள பாக்குறதுக்கு யார் யார் வருவாங்க அப்படிங்கிற கேள்விக்கு ஒரே ஒருத்தர் தான் வருவாரு. அவரு சரஸ்வதியை கல்யாணம் பண்ணிக்க போறவர் அப்படிங்கிற தகவலையும் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சோ போலீஸ் அந்த தெருவில் இருக்கிற CCTV ஃபுட்டேஜஸ் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அந்த பெண் ஜூலை 19 அன்னைக்கு நைட்டு ஒரு 7 மணி போல ஸ்கூட்டில யாரோ ஒரு நபர் கூட அங்க வர்றது ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஆனா அடுத்த நாள் அதே ஆள் கையில ஒரு கட்டப்பையை மட்டும் எடுத்துட்டு வந்து அதே ஸ்கூட்டில ரிட்டர்ன் போறதும் ரெக்கார்ட் ஆயிருக்கு. பட்
இந்த இடைப்பட்ட கேப்ல வீட்டுக்குள்ள போன சரஸ்வதியோ இல்ல கூட போன அவனோ வெளியே வரவே இல்லை. சோ இதை வச்சு பாக்குறப்ப அவன் தான் கில்லர் அப்படிங்கிற முடிவுக்கு வந்த போலீஸ் அவன் யாரு அப்படின்னு அந்த பகுதியில விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அந்த ஸ்கூட்டில போன அந்த நபர் தான் சரஸ்வதியை கல்யாணம் பண்ணிக்க போறவன் அப்படின்னு அந்த பகுதி மக்கள் அடையாளமும் காட்டுறாங்க. ஆனா என்னதான் அவன் நகைகளை கொள்ளையடிச்சிட்டு போனது உண்மைதான் அப்படின்னாலும் கொலைக்கான மோட்டிவ் அது இல்ல. அந்த தெருவில் இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸை வச்சு அவனை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்ச போலீஸ் அவங்க போய் ரீச் ஆன இடம் தான் அண்ணா நகர்ல இருக்கிற ட்ரெஸ் அயன் பண்ற ஒரு ஷாப். அங்க விசாரிக்கும் பொழுதுதான் அவனுடைய பேரு மோஷின் அன்சாரி அப்படிங்கறதும் அவன் யூபியில் இருக்கிற கான்பூர் பகுதியை சேர்ந்தவன் அப்படிங்கிற விஷயமும் போலீஸ்க்கு தெரிய வருது. சோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிற ஸ்ரீ இன்ட்ரோல போலீஸ் ஏன் யூபி போனாங்க, யாரை தேடி போனாங்க அப்படின்னு. ஓகே, ஆனா இன்ட்ரோல 2 பேர் பத்தி நான் சொல்லியிருப்பேன். ஒன்னு இந்த கான்பூர்காரன், இன்னொருத்தன் கணேசமூர்த்தி. அதே போல கான்பூர்காரன் சொன்னது போலீஸ அதிர்ச்சி அடைய வச்சது, ஆனா கணேசமூர்த்தி சொன்னது அந்த கான்பூர்காரனையே அதிர்ச்சி அடைய வச்சது அப்படின்னு சொல்லியிருப்பேன். சோ கணேஷா என்ன சொன்னார் அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த கான்பூர்காரன் போலீஸ் கிட்ட கன்ஃபஸ் பண்ண ஷாக்கிங்கான விஷயங்கள் இதுதான். கான்பூர் பகுதியை சேர்ந்த 36 வயசான இந்த மோஷின் அன்சாரி வேலை தேடி சென்னைக்கு வந்திருக்கான். அப்பதான் அவனுக்கு மாசம் 25,000 ரூபாய் சம்பளத்துல அண்ணா நகர்ல இருக்கிற ஒரு ட்ரெஸ் அயன் பண்ற ஷாப்ல வேலை கிடைச்சிருக்கு. அப்படி அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்கும் பொழுதுதான் கொடூரமான முறையில இறந்து போன அந்த சரஸ்வதியுடைய அறிமுகமும் அவனுக்கு கிடைச்சிருக்கு. ஆரம்பத்துல நட்பா பழகுனவங்க கொஞ்ச நாட்கள்லயே காதலர்களா மாற ஆரம்பிக்கிறாங்க. சோ சீக்கிரமாகவே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் வராங்க. அதனால மே 2025 வாக்குல கொளத்தூர் பகுதியில ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து தங்கவும் ஆரம்பிக்கிறாங்க. கல்யாணம் ஆகாத 2 பேரும் ஒன்னா தங்க வேண்டாம் அப்படிங்கிற முடிவுல அன்சாரி மட்டும் வேற இடத்துல தங்கிட்டு அப்பப்ப அந்த வீட்டுக்கு வந்துட்டு போறத வழக்கமா வச்சுட்டு இருந்திருக்கான். அது மட்டும் இல்ல, தன்னுடைய சம்பளம் மொத்தத்தையுமே தன்னுடைய வருங்கால மனைவியான சரஸ்வதி கிட்ட தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே கொடுக்கவும் ஆரம்பிக்கிறான். நாட்களும் இப்படியே நல்லா தான் ஓட ஆரம்பிக்குது. ஆனா காதலர்களுக்குள்ள அப்பப்ப சின்ன சின்ன சண்டைகளும் வர ஆரம்பிக்குது. அதுக்கு காரணம் அன்சாரி சரஸ்வதியை சந்தேகப்பட ஆரம்பிச்சதுதான். லவ்வர்ஸ்குள்ள ஊடல் இருக்கலாம், கூடல் இருக்கலாம், ஆனா சந்தேகம் அது அந்த உறவையை நாசமாக்கிரும். அப்படி அவனுடைய முதல் சந்தேகம் ஆரம்பிச்சது இப்படிதான். ஒரு நாள் எதாச்சியா சரஸ்வதியுடைய போனை பார்த்த அன்சாரி அப்படியே கோவத்துடைய உச்சிக்கே போக ஆரம்பிக்கிறான். அதுக்கு காரணம் சரஸ்வதியும் இன்னொரு ஆணும் சேர்ந்து இருக்கிற மாதிரியான ஒரு போட்டோ அந்த போன்ல இருந்ததுதான். அந்த போட்டோல இருக்கிறவருக்கும் சரஸ்வதிக்கும் என்ன உறவு அப்படின்னு சரஸ்வதி அன்சாரி கிட்ட சொன்னதுமே அவனுடைய சந்தேகம் இப்ப கிளியர் ஆக ஆரம்பிச்சது. சாரிமா, உன் அண்ணன் கூட சேர்ந்து நிக்கிறத பார்த்து தப்பா நினைச்சிட்டேன் அப்படின்னு சாரி கேட்க ஆரம்பிக்கிறான். பட் ஜஸ்ட் ஒரு சாரி காதலியுடைய கோபத்தை தணிச்சிருமா? சோ ஷாப்பிங், பீச், பார்க் அப்படின்னு கூட்டிட்டு போய் எப்படியோ சமாதானப்படுத்துறான். எஸ்டிஐ இப்ப இந்த போட்டோல சரஸ்வதி கூட இருந்த அந்த நபர் யாரு அப்படிங்கறத உங்களோட பல பேர் கெஸ் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், அவரு நம்ம இன்ட்ரோல பார்த்த கணேசமூர்த்தி தான். அன்சாரி சரஸ்வதியுடைய கோபத்தை தணிக்கிறதுக்காக ஷாப்பிங், பீச், பார்க் அப்படின்னு கூட்டிட்டு போனான் இல்லையா, அதே வேலையை அவன் அடிக்கடி செய்ய வேண்டிய சிச்சுவேஷன் வந்துட்டே இருந்துச்சு. பிகாஸ் அவனுடைய சந்தேகம் அதிகமாயிட்டே இருந்துச்சு. உனக்கு ஏன் அடிக்கடி கால் வருது, எதுக்காக கால் பண்றாங்க அப்படின்னு ஏகப்பட்ட சந்தேகங்கள். சரஸ்வதி ஒரு டெய்லரிங் ஷாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது மட்டும் இல்ல அவங்க எக்ஸ்ட்ரா இன்கம்காக ஃப்ரீ டைம்ல பார்ட் டைமா வேற வேலையும் செஞ்சுட்டு இருந்தாங்க. சோ அது சம்பந்தமா அவங்களுக்கு அடிக்கடி கால்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. அப்படிதான் ஜூலை 18, 2025 அன்னைக்கு நைட்டும் அவங்களுக்குள்ள சண்டை வந்திருக்கு. சோ அடுத்த நாள் ஃபுல்லா அவங்கள கூல் பண்றதுக்காக ஷாப்பிங், பார்க், பீச், மூவி அப்படின்னு கூட்டிட்டு போய் சரஸ்வதியை சமாதானப்படுத்திட்டு ஈவினிங் ஒரு 7 மணி அளவுல 2 பேருமே வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்திருக்காங்க. இந்த காட்சியை தான் போலீஸ் சிசிடிவி ஃபுட்டேஜ்லயுமே பார்த்திருப்பாங்க. அண்ட் ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். அது சரஸ்வதி மற்றும் அன்சாரி இவங்க 2 பேர்த்துக்குமே காமனா ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. அது 2 பேருமே சேர்ந்து தண்ணி அடிக்கிறது தான். அப்படிதான் அன்னைக்கு நைட்டுமே 2 பேருமே சேர்ந்து சரக்கடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு குவார்டர் பாட்டில் எடுத்து ஆளுக்கு பாதியா குடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா ஆளுக்கு ஒரு குவார்டர் பாட்டில் எடுத்து குடிச்சிருக்காங்க. இப்படியே மொத்தமா 4 குவார்டர் பாட்டில்ஸ் காலி. என்னது, 2 பேருமே சேர்ந்து 4 குவார்டர் பாட்டில்ஸை காலி பண்ணிட்டாங்களா அப்படின்னு ஆச்சரியப்பட வேண்டாம். ஒவ்வொருத்தரும் தனித்தனியா 4 குவார்டர் பாட்டில்ஸை காலி பண்ணிருக்காங்க. சோ 2 பேர்த்துக்குமே அளவுக்கு அதிகமான போதை தலைக்கு ஏறி இருந்த அந்த நேரத்துல டைம் இப்ப சரியா இரவு 11
3:30 மணி. அப்ப சரஸ்வதிக்கு திடீர்னு ஒரு போன் கால் வருது. அதை அட்டன் பண்ணி பேசிட்டு போனை வைக்கிறாங்க. அகைன் திரும்பவுமே ஒரு கால் வருது. அதையுமே பேசி முடிக்கிறாங்க. இப்படியே அடுத்தடுத்து கால்ஸ் வர ஆரம்பிக்குது. இத பார்த்த அன்சாரிக்கு கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு கோபம் வர ஆரம்பிக்குது. வந்த வெறியில வலது காலை தூக்கி சரஸ்வதியுடைய இடது நெஞ்சிலேயே ஒரே மிதி. சரஸ்வதி அப்படியே மயங்கி கீழே விழுகிறாங்க. அதுக்கப்புறமும் வெறி அடங்காத அன்சாரி அவங்க வயிற்றுலயும் கழுத்துலயும் மாறி மாறி மிதிச்சிருக்கான். சரஸ்வதிக்கு ஏற்கனவே உடம்புல சில பிரச்சனைகள் இருந்திருக்கு. அதுக்காக ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துட்டு இருந்திருக்காங்க. அதனால நெஞ்சில விழுந்த அந்த முதல் உதையிலேயே அவங்களுடைய உயிர் அங்கேயே போயிருச்சு. ஆனா சரஸ்வதி மயங்கி போய் தான் இருக்காங்க அப்படின்னு நினைச்ச அன்சாரிக்கு அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா உரைக்க ஆரம்பிக்குது. என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சவன் உடனடியா அவங்க போட்டிருந்த நகைகள் எல்லாத்தையுமே கலட்டிட்டு சரஸ்வதியுடைய மொபைல் போன், அதுக்கப்புறமா அங்கிருந்து அவனுடைய ஒரு சில பொருட்களை எடுத்து ஒரு கட்டப்பையில போட்டுட்டு சரஸ்வதியுடைய ஸ்கூட்டி எடுத்துட்டு எஸ்கேப் ஆயிருக்கான். இதுதான் சார் நடந்துச்சு அப்படின்னு போலீஸ் கிட்ட கன்ஃபஸ் பண்ணியும் முடிக்கிறான். ஆனா போலீஸ் கிட்ட இந்த வாக்குமூலத்தை கொடுத்ததுக்கு அப்புறமாவும் அன்சாரி ரொம்பவே புலம்பிக்கிட்டு இருந்த ஒரே விஷயம், சார் நான் அவளை ரொம்பவே டீப்பா லவ் பண்ணேன். என்னுடைய சம்பளம் மொத்தத்தையும் அவகிட்ட தான் கொடுத்தேன். ஊர்ல இருக்கிற என்னுடைய அம்மா அப்பாவுக்கு கூட செலவுக்கு பணம் அனுப்புறத நிறுத்திட்டேன். அந்த அளவுக்கு நான் அவன் மேல பாசம் வச்சிருந்தேன். ஆனா அவ எனக்கு துரோகம் பண்ணிட்டா சார் அப்படின்னு தொடர்ந்து புலம்பிக்கிட்டே இருந்திருக்கான். அப்கோர்ஸ் அன்சாரி துரோகம் பண்ணிட்டா சார் அப்படின்னு சொன்னதுலயுமே ஒரு உண்மை இருந்துச்சு. சரஸ்வதிக்கு நைட் ஒரு 11:30 மணிக்கு மேல நிறைய கால்ஸ் வர ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லும் போதே நீங்க நிறைய பேர் கெஸ் பண்ணிருப்பீங்க அது என்ன தொழில் அப்படின்னு. எஸ், சரஸ்வதி ஒரு பாலியல் தொழிலாளி. எஸ்டிஏ சரி ஓகே ப்ரோ, கேஸ் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இங்கதான் இந்த கான்பூர்காரன் எதிர்பார்க்காத இன்னொரு ட்விஸ்டும் இருக்கு. இன்ட்ரோல கணேசமூர்த்தி அப்படிங்கிற ஒரு கேரக்டரை பார்த்தோமே, அதான் இறந்து போன சரஸ்வதியுடைய அண்ணன். அவர் என்ன ஆனார் அப்படின்னு சில பேருக்கு தோணி இருக்கலாம். 47 வயசான இலங்கையை சேர்ந்த தமிழரான கணேசமூர்த்தி பல வருடங்களுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டுக்கு அடைக்கலம் தேடி வந்திருக்காரு. அப்படி வந்த அவரு கும்மிடிப்பூண்டியில் இருக்கிற அகதிகள் முகாம்ல தான் தங்க ஆரம்பிக்கிறாரு. அங்க இருந்துகிட்டே லாரி டிரைவராகவும் வேலை செய்ய ஆரம்பிக்கிறாரு. அப்படி வெளியில வேலைக்காக போயிட்டு வரும்போது அவருக்கும் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பொண்ணுக்கும் பழக்கம் ஏற்பட ஆரம்பிக்குது. நாளடைவுல அந்த காதல் கல்யாணத்திலையும் முடியுது. 16 வருடங்களுக்கு முன்னாடி அவங்களுக்கு கல்யாணமும் நடந்திருக்கு. அந்த கல்யாணத்துக்கு பரிசா 2 ஆண் வாரிசுகளும் இருக்காங்க. அதுல மூத்த பையனுக்கு கொஞ்சம் மன வளர்ச்சி குறைவு. இலங்கையை சேர்ந்தவர் அப்படிங்கறதால அவரால் அகதிகள் முகாம்ல அனுமதி இல்லாம அவ்வளோ சீக்கிரமெல்லாம் வெளியே வர முடியாது. அப்படி வெளியே போனா குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள முகாமுக்கு திரும்பணும் அப்படின்னு ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ். சோ தன்னுடைய ஒய்ஃபாவது வெளியே போய் ஃப்ரீயா இருக்கட்டும், பசங்களும் நல்ல ஸ்கூல்ல சேர்ந்து படிக்கட்டும் அப்படிங்கிற நினைப்புல கணேசமூர்த்தியும் தன்னுடைய ஒய்ஃப் வெளியே போறதுக்கு ஓகே சொல்லியிருக்காரு. அப்படி சென்னையில தங்கியிருந்து வேலை பார்த்துட்டு இருந்த அவருடைய மனைவி ஜூலை 18, 2025 அன்னைக்கு சென்னையில் இருக்கிற ஒரு ஸ்கூல்ல ஹாஸ்டல்ல தங்கி படிச்சுட்டு இருந்த அவங்களுடைய 2 பசங்களையும் கூட்டிட்டு போய் அவங்களுடைய ஹஸ்பண்ட் கிட்ட விட்டுட்டு எனக்கு வேலை கொஞ்சம் அதிகமா இருக்கு, அதனால நான் உடனடியா சென்னைக்கு திரும்ப போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் ஆயிருக்காங்க. பட் அப்படி வந்த அவங்கள அடுத்த 2 நாட்கள் போன் பண்ணியுமே அவங்கள ரீச் பண்ண முடியல. அதனாலதான் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு கால் பண்ணி அவங்கள தேட சொல்லியிருக்காரு. இதை தான் நம்ம இன்ட்ரோலையும் பார்த்திருப்போம். பட் அவங்களால அவருடைய ஒய்ஃப் எங்க இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கவே முடியல. சோ அவரே ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கிட்டு சென்னைக்கு கிளம்பி வராரு. அப்படி அவர் சென்னைக்கு வந்திருக்கிற அட் த சேம் டைம் அவருக்கு ஒரு போன் கால் வர ஆரம்பிக்குது. ஆப்போசிட் சைட்ல பேசினவங்க அவரை உடனடியா கீழ்ப்பாக்கம்ல இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்றாங்க. என்னவோ ஏதோ அப்படின்னு பதறி போய் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனவர்கிட்ட இறந்த நிலையில் இருந்த ஒரு பெண்ணுடைய உடலை காட்டி இது உங்களுடைய மனைவி அப்படின்னு பாருங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த உடலை பார்த்த கணேசமூர்த்திக்கு முதல்ல அந்த உடலை பார்த்த உடனே அவருடைய மனைவிதான் அப்படின்னு அடையாளம் கூட சொல்லவே முடியல. ஏன்னா அந்த பொண்ணுடைய உடல் எல்லாமே அழுகி போய் பார்க்கறதுக்கே ரொம்பவே அருவருப்பா ரொம்பவே பெருசா ஊதி போயிருந்துச்சு. நான் இப்படி சொல்லும் பொழுதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை பார்த்த கணேசமூர்த்தியும் கலங்கி துடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆமா எஸ்டிஐ, இறந்து போன சரஸ்வதி தான் கணேசமூர்த்தியுடைய மனைவி. ஒரு அப்பாவி கணவன், 2 ஆண் குழந்தைகள், இப்படி எல்லாமே இருக்கும்போது தன்னுடைய ஆசைகளுக்காக ஆடம்பர வாழ்க்கைக்காக புருஷனை ஏமாத்திட்டு பாலியல் தொழில் பண்ணிக்கிட்டு அதே நேரத்துல இன்னொரு ஆளை காதலிக்கிறதா சொல்லி ஏமாத்தி பணத்தை பறிச்சிருக்கா. உண்மையை தெரிஞ்ச அவன் அவளுடைய உயிரையே பறிச்சிருக்கான். ஆனா சரஸ்வதி உயிரோடு இருக்கிற வரைக்குமே அவங்க ஒரு பாலியல் தொழிலாளி அப்படிங்கறதோ காதலிக்கிறதா சொல்லி ஒருத்தனை ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயமோ தெரியாத அப்பாவியா தான் இருந்திருக்காரு கணேசமூர்த்தி. இதுல சோகம் என்ன
என்ன அப்படின்னா தன்னுடைய காதலி தன்னை ஏமாத்திட்டு பல பேர் கூட பழகுறா அப்படிங்கிற எண்ணத்துல தான் அன்சாரி அவங்கள கொலை பண்ணிருக்கான். ஆனா தன்னுடைய காதலியே இன்னொருத்தருடைய மனைவி தான் அப்படிங்கறதும் தன்னுடைய புருஷனையே தன்கிட்ட அண்ணன் அப்படின்னு சொல்லி ஏமாத்திருக்கா அப்படிங்கறதும் போலீஸ்ல மாட்டுனதுக்கு அப்புறமா கணேசமூர்த்தி சொன்னதுக்கு அப்புறமா தான் அன்சாரிக்கே தெரிய வந்திருக்கு. இந்த கேஸ்ல போலீஸ கண்டிப்பா பாராட்டியே ஆகணும். ஏன்னா ஜூலை 19ஆம் தேதி தான் கொலை நடந்திருக்கு. அதிலிருந்து 2 நாட்கள் கழிச்சு, அதாவது ஜூலை 21ஆம் தேதி தான் கொலை நடந்துருச்சு அப்படிங்கிற விஷயமே வெளியே தெரிய வந்திருக்கு. ஆனா அயல் மாநிலத்தில் இருந்த குற்றவாளிய அடுத்த 4வது நாளே, அதாவது ஜூலை 25ஆம் தேதியே போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இது கண்டிப்பா பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான். வீடியோவுடைய ஸ்டார்டிங்ல சொன்ன NFOல இன்வெஸ்ட் பண்றதுக்கு அக்டோபர் 13 தான் லாஸ்ட் டேட். இன்னும் 3 நாள் தான் இருக்கு. அதுல இன்வெஸ்ட் பண்றதுக்கு டிஸ்கிரிப்ஷன் டாப் கமெண்ட்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. இல்ல அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த QR கோட ஸ்கேன் பண்ணுங்க. STI சேஃபா இன்வெஸ்ட் பண்ணுங்க. மை டியர் STI ஹெட் இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க இந்த கேஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஆல்சோ இப்போ வரைக்கும் வீடியோவை லைக் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க. பிகாஸ் உங்களுடைய லைக் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஆல்சோ வேற என்ன கேஸ் வேணும், என்ன டாபிக்ல வீடியோ வேணும் அப்படிங்கறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.